Hey friends, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஹெல்த்தி ப்ரோபயோட்டிக் ட்ரிங்கான பைனாப்பிள் டிபாச்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மள பைனாப்பிள் சாப்பிட்ட உடனே அதோட தோல் வேஸ்ட்டில் போட்டுருவோம். ஆனால் அதோட தோலில் நிறைய வைட்டமின்ஸ் ஆன்டிஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. அண்ட் உங்கள் போன்ஸும் ஸ்ட்ராங்காக வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பைனாப்பிள் பீல்ஸ் வச்சு நம்ம எப்படி ஒரு சூப்பர் ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ட்ரிங்க் பேர் பைனாப்பிள் டிபாச்சி. இது ஒரு மெக்சிகன் ஃபெர்மெண்டட் ட்ரிங்க். சம்மரில் சில்லாக சாப்பிட பர்ஃபெக்டாக இருக்குங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஒரு பைனாப்பிள், ப்ரௌன் சுகர் இல்லைனா ஜாகரி யூஸ் பண்ணிக்கலாம், பட்டை லவங்கம், கிராம்பு அண்ட் தண்ணி, அதுக்கப்புறம் சர்க்கரை. ஸ்டெப் 1, பைனாப்பிளோட டாப் அண்ட் பாட்டம் கட் பண்ணிவிட்டு தோல் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட தோல் வச்சு மட்டும் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதோட ஃப்ரூட் பார்ட்ஸ் எல்லாமே இப்போவே சாப்பிட்ருங்க. ஸ்டெப் 2, ஜாகரி வச்சு தான் டெபாச்சியோட பேஸ் ரெடி பண்ண போகிறோம். ஜஸ்ட் 1 கப் ஜாகரியை 2 கப் தண்ணியில் நல்லா டிசால்வ் பண்ணி அதை இந்த ஜாரில் வச்சுருங்க. ஸ்டெப் 3, பீல்ஸ் அண்ட் ஜாகரி இருக்க ஜாரில் சுகர் சிரப், லவங்கப்பட்டை, கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட பீல்ஸ் நல்லா கவர் ஆகிற மாதிரி. தென் ஒரு வெள்ளை துணி வச்சு டாப் நல்லா கவர் பண்ணி விட்டுருங்க ஃபெர்மெண்ட் ஆகிற வரைக்கும். ஸ்டெப் 4, இதை ஒரு 1 or 2 days ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிற அளவுக்கு விட்டுருங்க, நல்லா பபிள்ஸ் வர மாதிரி. தென் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் சுகர் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 5, ஜாரை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு லிக்விடை புது ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. தென் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 or 2 days ஃபெர்மெண்ட் பண்ண விடுங்க. தென் வெளியே எடுத்து லெமன் ஐஸ் போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோதாங்க. இந்த சம்மருக்கு பர்ஃபெக்டான ஒரு ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் ரெடி. இது உங்கள் கட் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. அண்ட் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள்.